Hey guys, welcome back to another Planty video. So thank you so much for joining today guys. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே தான் போக போகிறோம். நான் இந்த வீடியோ வந்து தமிழில் எடுக்கணுமா இங்கிலீஷில் எடுக்கணுமா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஓகே, நம்ம இங்கிலீஷில் இதை எடுக்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது, ஒரு நியூ விஷயமா இருக்கும்னு தோணுது. இதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்களா, இந்த வீடியோ இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. பட் கைஸ், ஒஃபிஷியலி நான் டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் விஷ்லிஸ்டட் பிளான்ட்னு சொல்லலாம். இது ஒரு அலகேஷியா. ஸோ டிஷ்யூ கல்ச்சர் அலகேஷியா தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி வந்து டிஷ்யூ கல்ச்சர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா என்னன்னா, அது வந்து பிளான்ட்டோட டிஷ்யூலேருந்து உருவாக்குற ஒரு விஷயம் தான் அந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப டெப்த்தாக எனக்கும் தெரியாது. ஸோ அகார் அப்படின்ற ஒரு சொல்யூஷனில் ஃபுல் க்ளோஸ்டு 100% ஹியூமிடிட்டியில் ஒரு பேக்குக்குள்ளே ஒரு ஜாருக்குள்ளே வளர்க்குற ஒரு விஷயந்தான் இந்த டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இதில் அகார் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் இருக்கும், அது மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும், அதில் தான் அந்த பிளான்ட் வளரும். ஸோ நம்ம இப்போ அதை வந்து செப்ரேட் பண்ணி அந்த அகார்ன்ற அந்த ஜெல்லிலேருந்து செப்ரேட் பண்ணி நம்மளோட இந்த நம்ம இப்போ இருக்கிற இந்த கண்டிஷனுக்கு அதை மாற்றணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள். ஈவன் ஐ டோன்ட் நோ இது சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ விஷ் சக்ஸஸ் ஆகணும். ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் பேக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிட்டர்னிங் பேக். இஃப் யூ நியூ ஹியர், ஐம் தன்யா. ஐ டூ பிளான்டி கான்டென்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். நீங்கள் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு தம்ஸ் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி பிளான்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, before further ado, let's dive into this. Okay guys, officially, oh my god, I just want to show you the plant. It's officially Alocasia venom. So ரொம்ப அழகான ஒரு மாதிரி ஸ்பைட்ரி, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஒரு அலகேஷியா ஜீனஸ்ல இந்த பிளான்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட். யா, ஸோ யூ கேன் சி இப்படி தான் இருக்கும். ஸோ என்னோட பேக்கேஜ் வந்து வந்தது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? யூ கேன் சி ரைட். ஸோ இதில் வந்து 2 பிளான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து செல்லர்கிட்ட செக் பண்ணேன், பிகாஸ் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி ஒரு 1 மந்த் கிட்ட ஆகுது. ஸோ 1 மந்த் ஒரு மோர் தென் 25 days. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் மெராக். ஸோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் ரேர் பிளான்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. They do, they will go to Thailand and some plant expo and they post some plants from there. If you want, you can book. Okay, so அதுலேருந்து நான் ஒரு புக் பண்ண ஒரு பிளான்ட் தான் இது அலகேஷியா வெனம். ஸோ ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் மெராக். யா, ஸோ நான் உங்ககிட்ட செக் பண்ணியிருந்தேன், ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ப்ரோ ப்ளீஸ் செக் அண்ட் சென்ட், இல்லாட்டி வந்து அது செத்து போச்சுன்னா வேஸ்ட். ஃபைனலி ஸோ நான் வந்து க்ளவுஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேங்க, அது தேடிட்டு கிடைக்கல. ஓ, நான் இதுக்காக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு ஃபைனலாக நான் எங்கே கொண்டு போய் வச்சேன்னு மறந்துட்டேன். கடுப்பா இருக்கும். ஓகே, ஃபைனலாக இந்த 2 டப்பா எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 டப்பா, இதில் வந்து ஒன்றில் வாஷ் பண்ணுறதுக்கு 2 டப்பா எடுத்துக்கோங்க. டிஸ்டில்டு வாட்டர் உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க. டிஸ்டில்டு வாட்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் வந்து ஒரு ப்ரஷ்ஷு. நம்ம அந்த அகார் சொல்யூஷனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸ். ஓகே, ஸோ டிஷ்யூ வேணா வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்லாட்டி பீட்டாடின் சொல்யூஷன் 2 ட்ராப்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதுலேருந்து அப்புறம் நார்மல் வாட்டர், ஐ மீன் டிஸ்டில் வாட்டர் வித்தவுட் ஹைட்ரஜன் ஆர் பெட்டாடின் சொல்யூஷன் போட்டு நம்ம வித்தவுட் அந்த நார்மல் டிஸ்டில் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் ஏபிள் டு சீ. ஸோ நான் என்னோட ஸ்டெப்ஸை உங்களுக்கு வச்சிடுறேன். அப்போ ஸோ இதுதான் நம்ம செட்டப். உங்களுக்கு தெரியுதா? எவ்ரிதிங் இஸ் ஹியர். ஃபஸ்ட்டு நான் வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு வாட்டர், இது வந்து பீட்டாடின் சொல்யூஷனுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீட்டாடின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு
இந்த பீட்டாடின் சொல்யூஷன் இதில் போட்டுக்கலாம். நல்லா இது பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம். பிளான்ட்டோட டிப்ஸ். ஓகே, பிளான்ட்டோட மேக்ஸிமம் நான் டச் பண்ணாமே பண்ண பார்க்குறேன். பிகாஸ் ஸோ நம்ம அப்படியே இதில் போட்டுடலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் போட்டு உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். அந்த அகார் சொல்யூஷன் இருக்கவே கூடாது. ஸோ அகார் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. ஸோ பீட்டாடினில் நான் நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணுவேன். ஸோ நான் நினச்சேன் இது ஒரு ரெண்டு பிளான்ட்டுன்னு பார்த்தா இது ஒரு பிளான்ட்டு தாங்க. அதுக்கு 2 லீஃப் அப்படி இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் அகார் வந்துச்சு. நான் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் டு ஹியர் ஸோ தட் யூ கேன் சி. பிளாக்ன்றனால பெருசாக தெரியாது. ஸோ இதை கீழே வச்சிடுறேன். இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த ஒரு மாதிரி ஜல்லியாக இருக்கா, தெரியுதா? ஓகே, நான் ஸோ இப்போது நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ டிஸ்டில்டு வாட்டர் இல்லை ஆரோ வாட்டர். ஓகே, ஸோ ரெண்டில் ஏதாவது தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் தடாமல் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ரூட்ஸை. மேக் ஷுர் அந்த அகார், ஏன்னா அது இருந்ததுன்னா எல்லாமே அந்த ரூட்ஸ் இருக்கிற பாருங்க, கொஞ்சம் ரூட்ஸ்லாம் போகுது. ஊப்ஸ், நான் கொஞ்சம் இதுவாக ஹேண்டில். ஓகே, ஸோ இந்த பிளான்ட்டு கொஞ்சம் காஸ்ட்லிங்க. ஓகேவா? ஸோ வந்து இது எப்படி எடுக்கிறது? ஓகே, இந்த பிளான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட். எனக்கு இதில் சக்ஸஸ் ஆகணும், இந்த பிளான்ட் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி கைஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட வெனம். கேன் சி. ஓகே, ஒரு 5 நிமிஷம் இதில் நம்ம அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணுவோம். அதில் இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட மாஸ். ஸோ மாஸு ஸோ இதுதான் 2 கப்பு செட்டப்பில் தான் பண்ண போகிறோம். இப்படி டோம் மாதிரி. பிகாஸ் அது நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு கவர்க்குள்ளே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கவர்க்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த ஒரு நல்ல கண்டிஷன் தான் கொடுக்கணும். ஃபுல் 100% ஹியூமிடிட்டியில் கொடுக்கணும். வீக் ஆல்சோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மாற்றிக்கலாம். ஸோ யா, இப்போ நான் வந்து இப்படி தான் போட்டு இப்படி ஒரு செட்டப்பில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா இவ்வளோ பெருசு எனக்கு வேணாம், அதனால் வந்து இப்படி தான் பண்ண போகிறேன். இது அப்படியே நான் உங்களுக்கு அப்டேட் காட்டுறேன். ஏன்னா இது ஒரு வீடியோ, இந்த வீடியோலேயே என்ன செத்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி நான் ரெண்டுமே காட்டுறேன். பிகாஸ் என்ன
கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா எல்லாமே ஒரு லெசன் தானே, ரைட்? ஸோ இது ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் கைஸ். ஸோ மாஸ் வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஓகே, பேசாமல் மாஸ் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுமா. குவாலிட்டியான மாஸ் உங்களுக்கு இப்படி இருக்கும், நல்லா இருக்குது பாருங்கள். க்ரீனு இந்த லைவாக இருக்குல்ல, க்ரீன் கலர்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து லைவாக இருக்குது, அந்த மாஸு சாகலை, உயிரோடு இருக்குது. ஸோ யா, நான் வாஷ் பண்ணிட்டேன். லெட் மீ புட் சம் மாஸ் ஹியர். என்கிட்ட ஸ்ட்ராடம் பெர்லைட் இருந்தால் நான் தான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய எல்லாருமே நான் பார்த்துருக்கேன் இந்த யூடியூப்லலாம், கம்ப்ளீட்டாக யூடியூப் இல்லை, இன்ஸ்டாலலாம் ஃபுல்லாக அதில் தான் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஸோ லெட் மீ கவர். உங்களுக்கு தெரியுதா வாட் ஐ எம் டூயிங்? ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு பிளான்ட்டை ஹோல்ட் பண்ணி ஐ எம் கோனா கீப். ஸோ கொஞ்சம் இந்த ரூட்ஸ் வந்து இந்த இதுக்கு இருக்கட்டும், அப்போ தான் எனக்கு அது வருதா உயிரோடு இருக்குதா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இது அது என்னது, நான் தான் க்ரோ லைட் இருக்குல்ல, என்னோடய க்ரீன் ஹவுஸ் செட்டப் அங்கே தான் வைக்க போகிறேன். நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஒரு 2 வாரம் கழித்து இதோட அப்டேட் நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது வரைக்கும் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. மேபி இது ரொம்ப இப்போதைக்கு தண்ணி எதுவும் வேண்டாம், இதுவே போதும். ஸோ ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு வாரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த டாமுக்குள்ளே. ஸோ இப்போதைக்கு இவங்க இப்படி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இவங்க இப்படி தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா தெரியும், ரூட்ஸு நான் இங்கே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் பிளான்ட்டை. இந்த ஒரு லீஃப் இருக்குல்ல, செகண்டாக இந்த லீஃப் பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி மேபி அது பழசாகுதோ தெரியல, மேபி அதுதான் ஃபஸ்ட் லீஃபோ. ஸோ இந்த லீஃப் சூப்பராக இருக்குது. ஓகே, யா, ஒரு நியூ லீஃப் வருது சக்ஸஸ். ஆனால் அது வந்து நல்லா வளரும், நல்லா வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் நான் வாஷ் பண்ணிட்டு. ஸோ கொஞ்சம் ட்ராப்லைட்ஸோடு இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் அப்படியே அதை அப்படியே வச்சிடுறேன். ஓப்ஸ், இதுன்னு இப்படி டச் ஆகுது, இப்படி டச் ஆகக்கூடாதே லீஃபு. ஓகே, நான் இப்படி வச்சுட்டோமா. டச் ஆகிட்டோ. ஸோ ஓகே, இது இப்படி தான் இப்போதைக்கு அதுக்கு போகுது. நம்ம வந்து 100% ஹியூமிடிட்டியில் இருக்கோம் கைஸ் இது. ஓகே, என்கிட்ட அந்த இது இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களோட செட்டப். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கே தெரியுதா ரூட்ஸு? ஓகே காய்ஸ், ஸோ இது முடிஞ்சிடுச்சு. ப்ரே பண்ணிக்கோங்க எனக்காக. ஓகே, ஸோ இதோட ஒரு அப்டேட் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோ. மேபி நான் உங்களுக்கு அதோட ஒரு க்ரோத் அப்டேட் எப்படி இருக்குது, ஓகேவா இவங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு தான் போகிறாங்க, நான் உங்களுக்கு அதை வைக்கிறதையும் காட்டுறேன். ஓகே, யா. ஸோ 2 வீக்ஸ், ஆஃப்டர் 2 வீக்ஸ் we'll meet. ஓகே, ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ்குள்ளே தான் இவங்க போகிறாங்க. லெட் மீ கீப் மீட். தெரியுது உங்களுக்கு அந்த லைட் இருக்குல்ல, ஸோ அது கீழே அப்படியே வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்ததுக்கு கரெக்டான அந்த இது கிடைக்கும்.
Okay, so let's hope the best, guys. See you next week. So after 2 weeks, we'll meet. Okay, guys, so after 2 weeks, when I'm opening this, you can see that small leaf is popped up while we reporting. We see no one small leaf is starting, so that one is this. Yeah, sure, she's growing beautifully. I'm happy. So this is after 2 weeks, okay? So again, one more leaf she pushed, and this is now on 28th April. You can see this how longy that leaf is. I don't know when I'm gonna report this, but the next update I will update us soon. So this is considered part one. Yeah, bye.